ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கமெண்ட்ஸில் நீங்கள் சில டவுட்ஸ் கேட்குறீங்க. அட் த சேம் டைம் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 32% மேலே விழுந்திருக்கு. 462 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5% விழுந்திருக்கு. 4933 கோடியாக இருக்குது. கிராஸ் என்பிஏ 1.97% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்ட்டரில் 1.87% இருந்தது. இப்போ 1.97% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ பார்க்கும்போது 0.53%லேருந்து 0.55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்கும்போது 24 பேசிஸ் பாயிண்ட் ரெடியூஸ் ஆகி 5.59% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 6.2% விழுந்திருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் 7.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலி டெபாசிட் பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கஸ்டமர் டெபாசிட் 25.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பெரிய பெரிய பேங்க்ஸில் கூட அந்த க்ரோத் இருந்த மாதிரி தெரியல. ரீட்டைல் டெபாசிட்லாம் 24.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா டெபாசிட்லாம் 30.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 48% இருக்குது. ரீட்டைல் டெபாசிட் தான் இவங்களோட டோட்டல் கஸ்டமர் டெபாசிட்டில் 80% அக்கௌண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலியை கொடுக்குது. பட் அதை க்ளோஸராக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் லோன் அண்ட் அட்வான்சஸ் அதோட க்ரோத் வந்து 21% இன்க்ரீஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் பேங்கிங், எம்எஸ்எம்ஐ லோன்ஸு, ஹோல்சேல் லோன்ஸு இதெல்லாம் டோட்டலாக பார்க்கும்போது 82% அக்கௌண்ட் ஆயிருக்கு அவங்களோட லோன் க்ரோத்தில். ரீட்டைல், ரூரல், எம்எஸ்எம்இ செக்மெண்ட் இது 17.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஹோல்சேல் புக் வந்து 38.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ 36.9% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் லோன் புக்கிங் அது வந்து 6.3% குறைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் டோட்டல் ப்ரொவிஷன் 1659 கோடியாக இருக்குது. இது ஸ்லிப்பேஜஸ் எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட், இன்னொன்று வந்து அவங்களோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோல் அது ரிலேட்டட் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் லோன் புக்கில் ஒரு 2% இருக்குது. 1.8%லேருந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 15.01% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காமன் ஈக்விட்டி டயர் 1 ரேஷியோ 12.80% இருக்குது. அவங்க வந்து 7500 கோடி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கன்வென்ஷன் மூலமாக ஃபண்டும் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த CET1 ரேஷியோ அது வந்து 17.60% ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் 26ல். ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அடி வாங்கினாலும் மற்றபடி டெபாசிட்ஸ்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி கொஞ்சம் வீக்கராக இருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி நெக்ஸ்ட் வந்து அந்த டோல் ரிலேட்டட் அமௌண்ட் அது வந்து அவங்களோட ப்ரொவிஷனில் ஆட் பண்ணியிருக்கு. பட் மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி 33% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இந்த குவார்ட்டரில் டெபாசிட்லாம் பெரிய பெரிய பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே க்ரோத் ஆயிருக்குது. ஆக்சுவலி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 296 கோடி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ 460 கோடி மேலே பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூவும் முந்தின குவார்ட்டரில் வந்து 9413 கோடி தான் இருக்குது. இப்போ 9642 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி மட்டும் வீக்கராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு லாங் டேர்மில் அந்த பேங்க் வந்து டெவலப் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா டெபாசிட் எவ்வளோத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக இம்பாக்ட் ஆகாது. மேபி 1%, 2% நெகட்டிவ் போனாலும் பெருசாக அடி விழாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் மார்க்கெட்டில் 70 ரூபா 63 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. 3% விழுந்துருந்துச்சு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம் இந்த ரிசல்ட்ஸ் எப்படி மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணுதுன்னு. ஸோ இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமான்னா வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 கீழே வர சான்சஸ் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட் இவங்களோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 24% காலி. ரெவன்யூ ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 102 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 258 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் சீக்வென்ஷியல் பேஸில் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ரெவன்யூ 259 கோடியாக இருக்குது. இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டெபாசிட்டரி ஆக்டிவிட்டி பார்க்கும்போது 221 கோடி அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. டேட்டா என்ட்ரி அண்ட் ஸ்டோரேஜ் ரெவன்யூ வந்து 36 கோடி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. ரெபாசிட்டரி சர்வீஸ் வந்து 85.23 லேக்ஸாக இருந்திருக்கு. இது அந்த ரேஞ்சில் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 143 கோடி இந்த குவார்ட்டரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து எவ்வளோ சர்ஜ் ஆயிருக்குன்னா 27.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது எக்ஸ்பென்சஸ் இந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1616 ரூபாய் ட்ரேட் ஆகுது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 4% விழுந்துருந்துச்சு. 64 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் பாருங்கள் அந்த பங்கில். நெக்ஸ்ட் வேர்பூல் ஆஃப் இந்தியா இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 146 கோடி. ரெவன்யூ 2432 கோடி 2.6% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜினலி விழுந்திருக்கு 0.2%. 211 கோடியாக இருக்குது. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 8.7% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு.
இந்த பங்கு லாஸ்ட்டு 1409 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பெருசாக ஒன்றும் ரிசல்ட்ஸ் இல்லை. 49 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இந்த பங்கெல்லாம் வேல்யூஷன் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இப்போ கை வைக்க வேண்டாம். அலம்பிக் ஃபார்மசிட்டிகல்ஸில் வந்து அப்டேட்டு, இவங்களுக்கு யூஎஸ்எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஒரு ஆன்டி கன்வல்சன் ட்ரக், அது வந்து கார்பமாசிபின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டி கன்வல்சன் ட்ரக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பெயின், அதாவது பெயின் ரிலேட்டட் ட்ரூ ட்ரைஜெர்மினல் நியூரலஜியா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிருக்குது. 100 mg 200 mg 400 mg இந்த வேரியண்ட்டில் வருது. நோவோசிட்டிகல் ஃபார்மசிட்டிகல் கார்பரேஷனோட ஒன் ஆஃப் த எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அலம்பிக் ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆக்சுவலி இது மூலமாட்டி உங்களுக்கு $71 மில்லியன் அளவுக்கு மார்க்கெட் சைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. இது அலம்பிக் ஃபார்மசிட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் யாரெல்லாம் அந்த பங்கு வச்சுருக்கீங்கன்னு தெரில, $4 இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ வந்து 2760 கோடி பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் இன்க்ரீஸாக இருக்குது. நெக்ஸ்ட் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 2473 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 287 கோடி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போதும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. பட் $4 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.32% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ 97.83% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. $4 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இதில் வந்து எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்குது. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மார்ஜினலி தான் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹோண்டா வந்து ஹீரோ மோட்டார் கப்புக்கு ஒரு சேலஞ்சை கொடுக்குறாங்க. அதாவது ஷைன் 100 டிலக்ஸ் மூலமாட்டு 100cc வெஹிக்கிளில் காம்படிஷன் கொடுக்குறாங்க. CB 125 ஹார்னட் மூலமாட்டு 125cc பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO பிரசிடென்ட் சுட்சுமோ ஒட்டானி அவர் தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க அர்பன் மார்க்கெட்டில் அந்த 2 ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறது மூலமாட்டு ஹீரோ மோட்டார் கப்புக்கு பயங்கரமாக காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஹோண்டா மோட்டார் சைக்கிள் ஹீரோ மோட்டார் கப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜூலையில் கோல்டோட ப்ரைஸ் வந்து 10 கிராம், அதாவது 10 கிராம் கோல்டு வந்து $1,555 டச் பண்ணியிருக்குது. அதாவது ஒரு அவுன்ஸுக்கு வந்து $3,400 பெர் அவுன்ஸ் வந்து டச் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க கோல்டு. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் வேகத்தில் தான் போகுது. பட் நான் பெருசாக கோல்டை ட்ராக் பண்ணுறது கிடையாது, ஏன்னா நான் ஒரு யங் பர்சன்னால. நெக்ஸ்ட் ப்ரீமியர் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டரில் 56.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 308 கோடி பண்ணியிருக்கிறாங்க. மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 30.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா 53% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஒரு 1821 கோடி பண்ணியிருக்காங்க. 9.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜென் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 38% காலி 158 கோடி. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 38% விழுந்திருக்கு. 47 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 42% விழுந்திருக்கு. 64 கோடி. மார்ஜினும் 40.9% குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 37.9% விழுந்திருக்கு. 158 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஜென் டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டார், அப்புறம் நீங்கள் ஏன் ப்ரோ நாட்கோ ஃபார்மாவை ரொம்ப எல்லா வீடியோலையும் பேசுகிறீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நாட்கோ ஃபார்மா நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். நான் வந்து பேச வேண்டாம் தான் இருக்கிறேன். நீங்கள் சில பேர் வந்து புதுசாட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ரியாக்ஷன் எப்படியாவது ஒரு வகையில் ரியாக்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணணும். அல்லது அவங்க நம்ம போட்ட கமெண்ட்டுக்கு ரிப்ளை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அதுக்கு வேண்டி தான் நான் வந்து பேசினேன் நாட்கோ ஃபார்மாவை. நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீலை பற்றி கேட்குறீங்க. டாடா ஸ்டீல் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ப்ரைஸ் வேணால் பார்க்குறதுக்கு 200 கிலோ ட்ரேட் ஆனாலும் அது வந்து வேல்யூஷன் சீப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோராக்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்சியூமர் பேஸ்டு கம்பெனி. இவங்க காக்னிசன்ட்கிட்ட $380 மில்லியன் அளவுக்கு ஒரு ஃபண்ட் எதிர்பார்க்குறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது 2023 ஒரு சைபர் அட்டாக் நடந்திருக்கு இந்த குளோராக்ஸில். அது வந்து காக்னிசன்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஐடி கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ப்ளேம் பண்ணிவிட்டு இதை வந்து ஷாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குற்றச்சாட்டுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இது எங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ் ஃபெடரல் கோர்ட்டில் அந்த கேஸ் இப்போ போகுது. ஸோ காக்னிசன்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணி எங்கள் மேலே சைபர் அட்டாக் பண்ணதுனால எங்களோட சப்ளை செயினை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க அந்த குளோராக்ஸ் அப்படிங்கிற அந்த கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி சொல்கிறாங்க. பட் காக்னிசன்ட் அதை டினை பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து $380 மில்லியன் அளவுக்கு டேமேஜஸ்க்கு வேண்டி கிளைம் பண்ணுறதுக்கு யூஎஸ் ஃபெடரல் கோர்ட்டில் வாதத்தை எடுத்து வச்சுருக்காங்க. பட் இது என்ன மாதிரி தீர்ப்பு வருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் எம்ஜி மோட்டார்ஸோட சைபர் ஸ்டார் எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காரை கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டில். அதுவும் இந்தியாவில் 74.99 lakhs கொண்டு வந்திருக்காங்க. டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் முன்னாடி அதாவது ப்ரீ புக்குடு கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 lakhs அரௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் வருது. அதாவது 2,80,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க.
அதே நீங்கள் வந்து நியூ பையர்ஸ்னால் நீங்கள் வந்து அதே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் தான் வாங்கணும். ஸோ இது ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து JSW MG மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கார் பார்க்கவே செமையாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்லாம் மார்க்கெட்டில் ரொம்பவே காம்படிஷன் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோல்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆக்சுவலி 6 இயர்ஸில் அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா லாஸ்ட் 6 இயர்ஸில் 200% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதே ரிட்டர்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் போமாங்கிறது டவுட் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த வருஷம் மட்டுமே அது 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.